அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. அக்டோபர் 23 அன்று நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சற்று சவாலான நாளாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம், அதே மாதிரி கூடுதல் உழைப்பையும் நீங்கள் போட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. உறக்கம் அப்படிங்கிறது இரவில் இனிமையாக இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. அடுத்த ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நினைச்சபடி நடக்கலையே அப்படின்ற ஒரு கவலை மனதுக்குள்ளே இருக்குங்க. சில பல விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுடன் தாங்க இருக்க செய்யும். அதே மாதிரி பணவரவு அப்படிங்கிறது சிறு கால தாமதத்திற்கு பிறகு வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு மந்தமான நிலை இருக்குங்க. வழக்கத்தை விட கூடுதல் லாபம் கிடைக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடின உழைப்பு போடக்கூடிய பட்சத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம். அரசு தொடர்பான விஷயங்களில் சிறு சிக்கல்கள் அப்படிங்கிறதும் கால தாமதம் அப்படிங்கிறதும் எழத்தான் செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்வது நல்லது. அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவும் அற்புதமான ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த சலுகைகள், பணியிட மாற்றம், விரும்பிய இடமாற்றம், ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன் போன்றவைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணியிட சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சக பணியாளர்களையும் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை அனுசரணை அப்படின்றது இருக்கும். வேலை பளு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. அடுத்த ராசி கடகம். கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கூடுதல் உழைப்பை நீங்கள் தர வேண்டிய ஒரு காலகட்டம். எல்லா விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக அமைய பெற்றாலும் கால தாமதம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இருப்பினும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. புதிய நட்பு வட்டாரங்களில் நன்மைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. விஐபிக்களினுடைய பழக்க வழக்கங்களும் சாதகமாகலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஏற்றத்தாழ்வோடு இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. உடல் ஆரோக்கியம் ரீதியான சிறு தொந்தரவுகள் வருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே நேரம் பொருளாதார நிலைமையும் ஏற்றத்தாழ்வோடு இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்க செய்யட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான நிலையில் இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன பிரச்சனைகள், சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருந்து கொண்டீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த ராசி பார்த்தோம் அப்படின்னா கன்னி
கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கூடுதல் உழைப்பு போட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. கொஞ்சம் நீங்கள் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இருப்பினும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் கூட உத்தியோகம் ரீதியாக சிறு சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால சேமிப்பு விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது. குடும்பம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொண்டீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரம் எதிர்பார்த்தபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாகவே முடியும். திடீர் அதிர்ஷ்டம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்குங்க. எதிரிகளும் நண்பர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து விலக ஆரம்பிக்கும். படிப்படியான முன்னேற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பெறும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுமாரான பலன்களுடைய ஒரு காலகட்டம் தாங்க. இந்த நேரத்தில் திட்டமிடலோடு செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் வெற்றி காண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்களில் உத்தியோக ரீதியாக வேலை பளு அதிகரிக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால வேலை விஷயத்தில் கொஞ்சம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. குடும்பம் ரீதியாக ஒரு சுமாரான பலன்கள் தான் இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து மன திருப்தியோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான தாழ்வு வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பொருளாதார விஷயத்தில் வந்து ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இந்த நேரத்தில் பொருள் நஷ்டம், பண நஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. பயணங்கள் வந்து பயனற்றதாக இருக்கும். வியாபாரத்திலையும் வந்து மந்த நிலை காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்த ராசி மகரம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம் பல்வேறு வகையில் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் குடும்பம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. நட்பு வட்டாரத்தில் பகிர்ந்து கொள்ள விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. பணியிடத்தில் வேலை சுமை சற்று குறைவாகவே இருக்கும். விரும்பிய மாற்றங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறது. மொத்தத்தில் இது உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாக இருக்குங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில் கிரகங்களினுடைய அமைப்பு வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் உடனுக்குடன் வெற்றி நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலையும் நிம்மதிக்கும் சுபிக்ஷத்திற்கும் குறைவு இருக்காது. அரசு ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி திருமணம் போன்ற சுபகாரியங்களில் நீடித்திருந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. உத்தியோகம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரம் நன்மை தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்தவாறு தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால
கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் திட்டமிடலோடு நடந்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பயணங்கள்லையும் உஷாராக இருங்க. சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க.